ராகி புட்டு செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ராகி மாவு எடுத்துங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு பாருங்க. சால்ட் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த பதத்துக்கு எடுத்து வச்சுங்க. இங்கே பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெளிக்கணும். ஒரே வழியாக தண்ணி தெளிக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு சால்ட் உப்பு போட்டு நம்ம கிளறி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு தேங்காய் திரிய வச்சு தேங்காய் நம்ம இப்போ அள்ளி வச்சுக்கலாம். பாருங்க, ஈஸியான சீக்கிரமாக வேலையாகும். இது இப்போ நம்ம 2 தரம் அவிச்சு எடுக்கணும். செஞ்சு கொடுக்கலாம். வாரத்தில் ஒரு நாள். ராகி மாவுனாவே சத்து தான், எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி புட்டு சில பசங்க கூழே குடிக்க மாட்டாங்க, அதனால் இந்த மாதிரி புட்டு செஞ்சு தரலாம். இனிப்பா இப்போ மூடிக்கலாம். என்ன போதும். நண்பர்களே, இந்த மாதிரி புட்டு செஞ்சு கொடுங்க. பசங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. இந்த புட்டுலாம் வந்து நிறைய பேர் இப்போ செய்கிறதுக்கு கொஞ்சம் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் வந்து உங்கள் பசங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க. நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு சத்து கிடைக்கும், இடுப்புக்கெல்லாம் நல்ல வலுவு கிடைக்கும். எண்ணெய் இந்த மாதிரி தாங்க இந்த டப்பாவில் ஊற்றி வச்சா தான் சேஃப்டியாக இருக்குன்ட்டு ஊற்றி வைக்கிறாரு எங்கள் வீட்டு நல்லவர். மக்களே, இந்த மாதிரி கேவர் புட்டு நிறையா வீட்டில் செய்கிறீங்களா என்னென்னு ஒரு கமெண்ட்டில் ஒரு கமெண்ட் கொடுங்க. வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்கு பாருங்க. பொலன்னு நல்லா உடச்சி விட்டுருங்க. பாரு, கொஞ்சம் நம்ம தேங்காய் தூவிக்கலாம். போய் வாங்கிட்டு வா போ. ஆவி காட்டனத்தை திரும்ப இன்னொரு தடவை வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த கொஞ்சம் அந்த தேங்காய் பூலாம் கலந்து பாருங்க. அதெல்லாம் நல்லா ஒரு சுவையாக இருக்கும். வாங்க திறக்கலாம். நம்மளுக்கு புட்டு ரெடியாக இருக்குது. கலர் மாறி போச்சு பாருங்க. நல்லா நம்ம இன்னும் கொஞ்சம் இருக்கிற தேங்காய் பூவே இதில் தூவிக்கலாம். எல்லாருக்கும் கொண்டுட்டா தாங்க, அதை தூவிக்கலாம். இந்த ஏலக்காய் பொடியாக்கி போட்டால் தாங்க அது வந்து நல்லாயிருக்கும். அந்த இதில் கலந்துக்கணும் நல்லா. அப்படியே பெருசாக போடக்கூடாது ஏலக்காய். இந்த சூட்டுலே இங்கே பாருங்க சர்க்கரை. இதில் நம்ம இந்த இந்த வெள்ளை இந்த சர்க்கரையும் சேர்க்கலாம், நாட்டு சர்க்கரையும் சேர்க்கலாம். நம்மளுக்கு இதில் வறுத்து நுணுக்கி போடலாம், நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஆனால் நம்ம மல்லாட்டு பயிர் போடலை பாருங்கள்.
புட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. பாருங்க சூட்டுலேயே வந்து சர்க்கரை சேர்த்துட்டா சர்க்கரை நல்லா இதாகிடும். கண்டுனால இப்படி போல இருக்கு. ஊஞ்சலை எப்படி பயன்படுத்துது பாருங்க எங்கள் வீட்டில் ஒரு சின்னது.